ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்ச் 1ஆம் தேதி என்றைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. குரு பகவான் மிதுன ராசியில் வக்கரமாக இருக்கார். கடகராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது கடகராசியிலேருந்து தான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. கேது சிம்ம ராசியில் இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரக சேர்க்கை. ஏன்னா இந்த 1ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் மீனராசிக்கு போயிட்டார். தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைந்து விட்டார் சுக்கிரன். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகளில் மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா மாசி மகம், பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம் மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு. மார்ச் 2ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, அன்றைக்கி பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம். அதே சமயம் மாசி மகம் கூட, இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம், மகாமகம்னு சொல்லுவாங்க. மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. மார்ச் 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை. இதில் பெண்களுக்கான காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி. இந்த மாதத்தில் இதுதான் விசேஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உச்சமடைகின்ற காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சந்தோஷ கேளிக்கைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த படிக்கிற பசங்கள்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது நல்லது. விளையாட்டுத்துறையில் வெற்றி வாகை சூடுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் வெளிநாட்டில் போய் விளையாடணும். இந்தியாவுக்குள்ளே விளையாண்டா உங்களுக்கு பெருசாக வெற்றி இருக்காது. வெளிநாட்டில் போய் விளையாண்டிங்கன்னா உங்கள் கௌரவமும் பாரத தேசத்தின் கௌரவமும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். உங்களுடைய பாதகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுகிறாரே அப்படின்னு ஒரு பயம் இருக்கா? கவலைப்படாதீங்க. பிஸ்னஸ் லாபம் நிறையா இருக்குது. பிஸ்னஸில் வருமானம் ஜாஸ்தி இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி அவர்களின் கை ஓங்குவதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் தந்தை வழி உறவுகளின் உதவிகள் மூலமாக திருமண விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பார்கள். காதல் விஷயத்தில் முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் உச்சமடையாத அது ஒரு நெகட்டிவ். ஆனால் அவர் சனியோடு சேர்றார். ஒரு பாதகாதிபதி இன்னொரு பாதகாதிபதியோடு சேர்றது உங்களுக்கு நல்லது. 2 கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் 9ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பெருசாக இருக்காது. ஆனால் அதே சமயம் நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன் அப்படின்னா 2 கெட்டவன் சேர்ந்து உங்களுக்கு நல்லதான் பண்ணுவான். 2 கெட்டவன் சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்குறான். ஸோ உங்களுடைய வெற்றியை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க 2 பேர்த்துக்குள்ளே சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கெடுப்பானான்னு கேட்டால் கெடுக்க மாட்டான், நல்லது தான் பண்ணுவான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசிய பேச்சுக்களுடன் அவங்களோட அனாவசியமாக சண்டை சச்சரவு, அவங்கள போய் நோண்டுறது, அவங்கக்கிட்ட வம்பு இழுக்கிறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. பங்காளிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்னடா அது எல்லாமே நல்லதாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நல்லதுன்னு நான் சொல்கிறது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதாவது இப்போ இந்த ஒபேஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அதாவது உடம்பு நல்ல பெருத்து போயிருக்கிறது. அதை நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா பெருசாக வியாதி வராது. ஆனால் ஒபேஸாக ஜாஸ்தி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகுன்னா உடம்பு வியாதியை கொடுத்து சங்கடப்படுத்தும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான சூரியன் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு சனியோடு சேருகின்ற பொழுது தந்தையுடன் மன வேறுபாடு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில்
செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு சம்பந்தமாக அப்போ அந்த சமயத்தில் 14க்கு அப்புறம் தந்தைக்கு எதிராக நீங்கள் வழக்காடு மன்றத்தில் வழக்கு தொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தோல்விகளை கொடுக்கும். ஆனால் தந்தையோடு சேர்ந்து வேறு யார் பேர்லையாவது பங்காளி பேரில் நீங்கள் வழக்கு தொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் தந்தையுடன் தேவையற்ற மனஸ்தாபங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நீங்கள் யார் கூட பேசினாலும் சரி, அண்ணங்கிட்ட பேசினாலும், தம்பிக்கிட்ட பேசினாலும், தங்கச்சிக்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் பேசுறது குதர்க்கமாக தான் இருக்குது. அதனால் அவங்க உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுமே அன்றி பெருசாக லாபத்தை தராது. அதனால் அவசரப்பட்டு திருமண விஷயத்தில் நீங்கள் முன்னெடுத்து போகாதீங்க. நிலம், வீடு, மனை, வண்டி, வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 16லேருந்து மார்ச் 18. அதனால் அந்த நாட்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா அந்த நாட்களில் 4 கிரக சேர்க்கையோடு, அதாவது 3 கிரக சேர்க்கை, செவ்வாய், சந்திரன், புதன், ராகு, அந்த 3 கிரகங்களோட சந்திரன் சேரப்போகிறார். அதாவது புதன், செவ்வாய், ராகு இதோட சந்திரன் சேரும் பொழுது தேவையற்ற பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கறவை நின்ற மாடுகள், இப்போ நிறைய பேர் வந்து பசு போஷணை பண்ணிகிட்ருக்காங்க பசுவை காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரி கறவை நின்ற மாடுகளுக்கு அதனுடைய மாசாந்திர செலவை நீங்கள் ஏற்றுக்கணும். நிறையா கோஷாலை இருக்குது. கோஷா எந்த நாட்டில் கோவும் பிராமணனும் போஷிக்கப்படுகிறார்களோ அந்த நாடு சுபிக்ஷமாக இருக்கட்டும்னு வேத வாக்கியம். கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தாட் சுகினோ பவந்து. தன்னை பாதுகாக்க தெரியாத பசுமாட்டையும் பிராமணனையும் பாதுகாப்பது உங்களுடைய கடமையாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு உண்டான பலாபலன்களை, இந்த மார்ச் மாதத்திற்கான பலாபலன்களை நாம் இப்போ ஆராய்ந்தோம். தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 நம்பர்கள் கொடுத்துருக்கோம், கைபேசி நம்பர்கள். ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் வந்து நேரில் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த 80 நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக வெளிநாட்டிலேருந்தோ வெளியூர்லேருந்தோ வாட்ஸ்அப் மூலமாக பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறவங்க 72 ஆரம்பிக்கிற நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்கள், எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம். உங்கள் ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் கணித்து அதற்கு பலன் சொல்லுவேன். அதற்கு அந்த 72 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாதகத்தை கணித்து பலன்கள் சொல்லுவதற்கு, ஆராய்ந்து பலன்கள் சொல்லுவதற்கு கட்டணம் உண்டு. ஆசைப்படுபவர்கள், தெரிந்து கொள்ளணும், எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளணும்ன்ட்டு நினைப்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை செப்பனி விடுவதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக வரும் காலத்தை எதிர்கொள்ள இது உதவிகரமாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு எது மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இல்லை, எப்படி கொண்டு போகுது நம்மளுடைய வாழ்க்கை, அடுத்த கட்ட பயணங்கள், அடுத்த கட்ட ஸ்டேஜ் எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கடகராசிக்கு வந்து ஆண்டு கிரகமாகிய குரு 12ஆம் இடத்துலேயே இருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு பாருங்கள் 8ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மார்ச் மாதம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், ராகு, செவ்வாய், அதே மாதிரி புதன், இந்த 4 கிரகமும் 8ஆம் இடத்துக்குள்ளே போகிறார். நல்ல வேளை குருவின் பார்வையும் பெறுகிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலும் சனி 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கிரகம், அது குறிப்பாக ராகுவோட சூரியன் சேருவது நல்லதில்லை.
ஸோ அதே மாதிரி செவ்வாயும் சேர்வது நல்லதில்லை. ஸோ இது மாதிரி ஒரு காலகட்டம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ், ட்ராவலிங்கில் இருக்கிறப்போ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கவனம் சிதறினாலும் பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார அமைப்பாகிய கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு, புதன். ஸோ அதனால் முதல் 15 நாட்கள் 2 வாரங்கள் கடகராசிக்காரர்கள் கவனம் தேவை. மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயமா இருந்தாலும் சரி, ட்ராவலிங் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய உத்தியோகம், படிப்பு, வேலை, தொழில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில இடத்துல வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறது, சில பிரச்சனைகள் வருது. ஏன்னா கிரகணம் நடக்குகிறது. கிரகணங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகும் பக்கத்தில் இருக்காங்க. என்ன மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு போய் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க. ஸோ அதனால் முதல் 2 வாரம் கவனம் கவனம் கவனம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக கடகராசிக்காரர்கள் வருது. நீங்கள் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்துலையும் சிரத்தையாக இருந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக பொறுமையாக போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதிக ஆசைப்படாமல், அதிக உத்வேகப்படாமல், அதிக புஷ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. அப்புறம் உடல் உபாதைகள் சில பேர்த்துக்கு வரலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறப்போ பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே தண்ணி இருக்குது தெரியாமல் நான் போய் விழுந்துட்டேன், அது மாதிரி ஒரு சின்னதாக ஏமாந்தேன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல அமைப்புகள். சூரியன் விலகிறார், கிரகத்திலிருந்து வெளியில் வரார், ராகுவின் பிடியிலிருந்து வெளியில் வருகிறார், தப்பில்லை. அப்பவும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இன்னுமே ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால மாதம் முழுவதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பட் மார்ச் 15க்கு அப்புறம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கிறது. இதுதான் நீங்கள் வந்து தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அரசு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மெயினாக அரசு வேலையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்போ, ஏதோ உங்கள் மேலே ஒரு மெமோ வர மாதிரியோ, ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிற மாதிரியோ, திடீர்னு ஒரு அரசு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சில நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியோ, அது மாதிரி விஷயங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2ஆம் வீடாக சூரியன் உங்களுக்கு வருவதனால கொஞ்சம் குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற பேச்சு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம், கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணுறோமா, இமெயில் பண்ணுறப்ப கரெக்டாக பண்ணுறோமா, எல்லாமே கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் உண்டு. கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வந்துட்டு இருக்கீங்க. அடுத்த வரக்கூடிய மாதங்கள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மார்ச் மாதம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக கொஞ்சம் விவேகமாக இருந்து விட்டீர்கள் என்றால் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எந்த மாதிரி ஜாதகத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், திக்பலம் பெற்றிருக்கிறாரா, எந்த அளவுக்கு தசாபுக்திகள் போய்கிட்டு இருக்கு, இந்த தசநாதரும் புக்திநாதரும் இப்போ நம்ம பேசக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, 8ல் இருக்காங்களா, 9ல் இருக்காங்களா, எப்படி போயிட்டு இருக்குது, ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திருக்பலம் என்ன ஜாதகத்தில், இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது, எது நமக்கு பிராப்தம் இருக்குது, எது இல்லைங்கிற மாதிரி விஷயங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திட்டங்களை தீட்டி செயல்படலாம். அதே மாதிரி இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய உங்கள் தசாபுக்திகள் அடிப்படையில் நல்ல திசையாக யோக திசைகளாக போகும் பொழுது இப்போ நான் சொன்ன தீய பலன்கள் குறைவாகவும், அதே மாதிரி நான் சொன்ன இந்த உங்களுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் நன்றாக இல்லாமல் கொஞ்சம் சுமாரான திசைகளாக, பிரச்சனைக்குரிய திசைகளாக போகும் பொழுது நான் சொன்ன இது மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய பலன்கள், தீமையான பலன்கள் ஒரு அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும்போது எப்படி வந்து அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 6 மாதங்கள் இருக்க போகுது, எந்த நேரத்தில் எது பண்ணலாம், வெளிநாடு போகலாமா, உள்நாடா, நம்மளுடைய பிராப்தம் என்ன, தொழிலா, வேலையா, அதே மாதிரி நம்மளுடைய உயர் படிப்பு, நம்ம எது மாதிரி துறையில் நம்ம போனோம்னா ஜெயிக்க முடியும், எந்த மாதிரி துறை நமக்கு பாசிட்டிவாக இருக்குது, எது மாதிரி எனர்ஜி நம்ம ஜாதகத்தில் இருக்குது,
எது மாற விஷயங்கள் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு சக்ஸஸ் பண்ண முடியும், எதில் போனோம்னா சிரமப்படும், எது வந்து ஜெயிக்கும், எது ஜெயிக்காது, எந்த நேரத்தில் நம்ம இடம் மாறலாம், எந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் வந்து நம்ம கடன் அடையும், எப்போ கடன்லேருந்து மீண்டு வருவோம், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டீர்கள்னா சும்மா வீண் கற்பனைகள் இல்லாமல் பகல் கனவுகள் காணாமல் எது செய்யணுமோங்கிற விஷயத்தை துல்லியமாக தெரிந்து கொண்டு எந்த நேரத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாமிங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சோர்வாகாமல் சோம்பேறித்தனமாகாமல் எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி உத்வேகமாக செய்யணுங்கிறத செய்து அது மூலமாக உங்களுடைய பலனை இரட்டிப்பாக்க உங்களால் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த கலையான தெய்வ சாஸ்திரமான இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்னா கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி கிடைச்சாவே பாதி கிணறு தாண்டிட்டுன்றது. ஏன்னா நம்ம கிளாரிட்டி இல்லாமல் தான் பல விஷயங்கள் பண்ணி மாட்டிக்கிறோம். சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறு வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் தேவையற்ற நேரத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொல்லி போய் மாட்டிக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேடிங் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. சில பேர் யாரையோ நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. சில பேர் உடல் உபாதைகள் உடம்பை சரியாக பார்த்துக்காம உடல் உபாதைகளில் போய் மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மீண்டு வர்றதுக்காக கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, உடல் விஷயங்கள் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி, பண விஷயங்கள் எப்படி, இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடவடிக்கைகளை அந்தந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது போது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன் கருத்து. இந்த பொது பலன் கருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ மார்ச் மாதத்துக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் உங்கள் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நாம ஜோதிட வகுப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நேரடியாக தங்கி படிக்கிறதுக்கு. அப்போ அது தேவைங்கிறவங்க கேரளா முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படி ரெண்டுமே சொல்லிடுறோம். யாரு வேணாலும் தங்கி படிக்கலாம். அது கீழே போற நம்பர்ல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகவல் கிடைக்கும். இப்போ நாம இந்த மார்ச் மாதத்துக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குரு மணிகண்டன், கேரளா, பாலக்காடு. நாம பாத்தீங்கன்னா கேரளா முறைப்படி தமிழ்நாட்டு முறைப்படி 2 முறைப்படியும் ஜாதகம் பார்க்கிறோம். ஜாதகத்தில் உள்ள சூட்சமங்களை, அந்தரங்கள், பிராணன், வாயுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அலாசி ஆராய்ந்து நல்லபடியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறோம். அப்போ எல்லா ஜாதகமே வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் தான். அது ஏதாவது ஒரு வழியில் இருக்கும். அந்த வழி எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு செயல்படுத்தினால் வெற்றி வரலாம். அப்போ இந்த மாதம், அதாவது வருகிற மார்ச் மாதம் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கிறது, கடகம் ராசிக்கு எப்படி இருக்கு, சூழ்நிலைகள் நமக்கு நினைத்ததை செய்ய முடியுமா அப்படிங்கிறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ கடகம் ராசிக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் அஷ்டமத்தில் போய் இருக்கிறது. நாளை இந்த 5 கிரகங்கள் அஷ்டமத்தில் மறைந்து ஆட்டி படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது பரபரப்பு பாதிப்புன்னு சொல்லுது. நீங்க எவ்வளவு பரபரப்பா இருக்கீங்களோ அந்த பரபரப்பு உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு கிரகங்கள் மறைந்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. அப்போ இந்த மறைவு செயல்பாடு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்முடைய பெயரை கெடுப்பதற்கு முயற்சி பண்ணும், நம் ஊரை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணும், நம் இடத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யும், நம் தொழிலை மாற்றுவதற்கு முயற்சி செய்யும். ஏதாவது ஒரு நெகட்டிவ் சிந்தனைகளை நம்ம மைண்டுக்குள்ள செலுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நாம அதை யோகமா செயல்படுறது மாதிரி நம்ம யோகமா முடிவு பண்ணி நம்ம ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த பாதிப்புக்கு ஆப்போசிட் என்ன நல்லதோ அதை சிந்திச்சு செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அந்த பாதிப்புல இருந்து விளைவிக்கலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல கூட்டாளிகளுடைய ஐடியாவெல்லாம் கேட்கறது கொஞ்சம் தப்பு. அனுபவம் உள்ளவங்களுடைய ஐடியா கேட்கறது நல்லது. கடகராசிக்கு பொதுவா மார்ச் மாதம் கூட்டாளிகளுடைய அறிவுரைகளை கேட்பதை காட்டிலும் அனுபவம் வாய்ந்தவர்களும்
வயதானவருடைய அறிவுரை கேட்டு நடப்பது சிறப்பை தரும். அதே மாதிரி குடும்பம்னு எடுத்துக்கிட்டா குடும்பத்துல கொஞ்சம் அமைதி குறைவான சூழ்நிலையா தான் இருக்கும். அப்போ அந்த அமைதி குறைவு எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய வாக்குவாதத்தாலும் விவாதத்தாலும் தான் வரும். அப்போ அதையெல்லாம் நாம வந்து கொஞ்சம் பொறுமையா கையாளுறது நல்லது. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில்ல அதிக ஓட்டம் இருக்கும், ஆனா லாபம் குறைவாக இருக்கும். அந்த அதிக ஓட்டம் வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டா பயன்படுத்த மாட்டோம். அப்போ நேரம் தவறாமையை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த அதிக ஓட்டம் குறைவாகும். இல்லைன்னா அது இந்த விஷயத்த இன்னொரு 1 மணி நேரம் போய் பார்த்துக்கலாம், 2 மணி நேரம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா விடுறப்போ அது உங்களுக்கு வேலை போல அதிகமாகி உங்களை அமர்த்தி பார்க்கும். அதே மாதிரி தலைமை பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு தலையில இப்ப பாரம் வச்ச மாதிரி தான் இருக்கும். பல ஓட்டம் ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓட்டம் ஆட்டத்திலேயே இருக்கும். அதை வந்து நம்ம செயல்படுத்தக்கூடிய விதம் நம்ம நல்ல விதத்துல இருக்கணும். ஏன்னா கிரகங்கள் மறைஞ்சிருக்கு. இதே கிரகங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் யோகமாக இருந்தால் பாதிப்பு குறைவு தான், அந்த யோகம் தான் செயல்படும். அதே மாதிரி யோகமான தசாபுத்திகள் நடக்கும்போது பாதிப்பு வராது, யோகமா தான் இருக்கும். ஆனா அந்த ஏதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பால நம்ம சந்திப்போம். அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம எந்த விஷயத்துல மைனஸா இருக்கிறோம் நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாசம் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கே வழி நடக்கும். அப்போ உங்களுடைய முயற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஒரு நிதி உதவி சம்பந்தமா பணம் சம்பந்தப்பட்ட முயற்சி, அதே மாதிரி ஒரு வம்பு வழக்குக்கு தகுந்த கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னா அதற்கு உண்டான முயற்சி, அதே போல உங்களுடைய தொழில் தொடர்புகளில் அதாவது தொலைதூர தொடர்புக்கு தகுந்த முயற்சி, அரசாங்க படிப்பு பரீட்சை இந்த மாதிரி முயற்சி, அரசாங்கத்தால் ஆதாயம் கேட்கும் முயற்சி, அதே போல அரசியலில் நின்று நம்ம செயல்படும் முயற்சி, இதுல எல்லாத்திலையுமே வந்து நல்ல ஒரு கவனம் தேவைப்படும் மாதமாக மார்ச் மாதம் இருக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 2 குடையவர் 3 குடையவர் 4 குடையவர் 5 குடையவர் எல்லாம் போய் 8ல வந்து உட்காந்துருக்காங்க. இது திடீர் அதிர்ஷ்டமாகவும் மாறலாம், பெரிய பாதிப்பையும் கொண்டு வந்து விடலாம். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம், 3ஆம் இடங்கிறது முயற்சி, 4ஆம் இடங்கிறது சொத்து சுகம் வண்டி வாகனம் வித்தை அப்படிங்கிற இடம். அப்போ அந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ராகு இருக்கிறார், பெரிய ஆசையை கொடுத்து பேர் இழப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த மாசம் செயல்படுத்துக்கும். ஏன்னா ராகுவும் சதயத்துக்கு வந்துட்டாரு. அப்போ உங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் பேராசை பெரு நஷ்டங்கிற அளவு கொண்டு வரும். அதுல இருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்து தப்பிக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா அதிக அளவுல ஆசைப்படக்கூடாது, அதிகமா நம்ம எதற்கும் முதலீடு பண்ணக்கூடாது, ஒருவருக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு வாக்கு கொடுக்க கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னா நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியோ கிரக பலமோ இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது உங்க ஜாதகம் ஏன்னா 50-60 லட்சம் பேருக்கு நம்ம பொதுவா சொல்றோம். இப்போ பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா 800 கோடி பேர்த்துக்கு மேல இருக்காங்க. நம்ம அத்தனை பேர்த்துக்கு தான் பொதுவான பலனா சொல்றோம். அப்போ ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 12-13 கோடி பேர் இருக்காங்க. அப்போ இந்த 12-13 கோடி பேர்த்துல ஒரு 1 கோடி பேராவது கடகராசியில் இருப்பாங்கன்னு வச்சுக்கீங்களேன். குறைஞ்சது எல்லாத்துக்குமே இதே பலன்னா நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற அவங்களுடைய வாய்ப்புக்கு ஏற்ற பிரச்சனை அவங்க முன்னாடி நிற்கும். ஏன்னா எதையும் எதிர்த்து செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. அப்ப இந்த எதிர்த்து செல்லக்கூடிய சூழ்நிலையில கவனமா இருந்து செயல்பட்டால் வெற்றி உங்கள் பக்கம் வரும். கவனம் இல்ல தலைக்கணம் இருந்துருச்சு, நான் எங்கிட்டதான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்ததுன்னா இப்ப தட்டி விடக்கூடிய சூழ்நிலையாயிரும். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் கோவில் வீடு, அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடம் கோபுர வீடு. அப்ப இந்த 2 கேட்டு 7, அப்ப அதுதான் உயர்வு சேவை மனப்பான்மை மனைவி உங்களுடைய பெருமை மாலை மரியாதைகள்லாம் உள்ள இடம். அப்போ அந்த இடத்துல போய் 4-5 கிரகம் ஒட்டுக்கா இருக்குதுங்கிறப்போ மனசை போட்டு குழப்பி ஏதாவது கொண்டு போய் சிக்க வைக்கும். அதனாலதான் சொல்றேன். அப்போ ஜாக்கிரதையா இருந்துகிட்டா, ஆசைப்படாம இருந்துகிட்டா, ஜாக்கிரதையா இருந்துட்டு இந்த மாசத்தை கிடக்கிறப்போ அடுத்த மாசம் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீவ் ஆகும். அப்ப நீங்க சில முயற்சிகளை கையாண்டு வெற்றி பெறலாம். ஆனா பொதுவா இந்த இடம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய இடம். அதனாலதான் சொல்றோம்.
அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்னு கூட நீங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஜோதிடத்தை பார்க்கலாம், இல்லை யார்கிட்ட வேணாலும் பார்க்கலாம். உங்களுடைய அமைப்பை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. அப்போ உங்களுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பொதுவா கோவிலுடைய பாதைகளை சுத்தப்படுத்துதல், அது உங்களுக்கு உங்கள் பாதையை மாற்றி தரும், நல்பாதைகளை வழிபடுத்தி தரும். அதே மாதிரி கோவிலை சுற்றி வருவது உங்கள் கண்முள் இருக்கும் குப்பைகளை களைதல், அங்க இருக்கிற வேஸ்ட் பிளாஸ்டிக் பொருள், அதாவது கண்ணாடி பொருள், இந்த மாதிரி பொருள் எல்லாம் கோயில் வலம் வர்றப்போ இருந்ததுன்னா அதை சுத்தம் பண்ணலாம். அதே மாதிரி பாதை, பொது வழி பாதையை விருத்தியாக்குவது உங்களுக்கு பொதுவான வெற்றியை தரும், சுத்தம் செய்வது. அதே போல ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு ஜீவிகளுக்கு உங்களால் முடிந்த பச்சரிசி வாங்கி போடுறது, நாட்டு சக்கரை வாங்கி போடுறது, கல்கண்டு வாங்கி போடுறது, அப்படி எல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஒரு சிறப்பான சூழ்நிலை வரும். வெற்றி, அதாவது உங்களுடைய கர்மா குறைந்து விடும், முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அப்போ பாவ கணக்கு குறையும் போது புண்ணிய கணக்கு வேலை செய்கிற மாதிரி உங்கள் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. இப்போ அதே மாதிரி உங்கள் வழிபாடு, தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு பத்ரகாளி அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். பத்ரகாளி அம்மன் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். எந்த ஊர்ல எங்க இருக்கிற உங்க பக்கத்தால பத்ரகாளி அம்மன் கோயில் இருந்தாலும் போய்க்குங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச அக்கம் பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போய்க்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டில இருந்து வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் எங்க இருந்தாலும் நீங்க தொழுது வரலாம். அப்போ அது உங்களுக்கு நல்ல வெற்றி தரும். வணக்கம்.